أسبوعي في الجمعية التي في كوتار في مدرسة الصلاح، وأنتن عالمات ومعلمات في هذه المدرسة، وأنتن معلمات وداعيات ومدرسات في هذه المدرسة. وهذا الدرس خاص لكم. هذا درس خاص لكم. لماذا هذا الدرس؟ ما فائدة هذا الدرس؟ ما فائدة هذا الدرس؟ ما معنى؟ இந்த பாடத்தினால் உள்ள பயன். الفائدة هي تطوير أو فهم اللغة العربية، فهم وأحكامها وقراءة النصوص اللغة العربية، سواء كان القرآن الكريم أو الأحاديث النبوية أو الكتب الأخرى باللغة العربية، يتقرؤون قراءة صحيحة بدون خطأ. هذه هي فائدة هذا الدرس. خلاص. إذا நம்ம இந்த வகுப்பின் மூலம், இது எத்தனாவது வகுப்பு? 13வது வகுப்பில் நாம் இருக்கிறோம். 13வது வகுப்பு. 13வது வகுப்பு அரபி மொழியை பற்றிய வகுப்பு. அரபி மொழியினுடைய இலக்கணங்களை பற்றியும், அந்த அரபி மொழியை எப்படி நம்ம புழக்கத்தில் கொண்டு வரணும், புழக்கத்தில் நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதாவது அந்த அரபி மொழியை நம்ம தெரிஞ்சது கூட நம்மள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அந்த அரபி மொழியோடு தொடர்புடையவர்களாகவும் ஒரு அரபி மொழியில மாற்றணும். அதற்குத்தான் இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படுது. காரணம் என்னன்னா, இந்த அரபி மொழிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய உயிர் நாடி. ஒவ்வொரு முஸ்லீமுடைய, அதே நம்ம சமூகத்துல நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அது உயிர் நாடி அரபி மொழி? அந்த அரபி மொழியோடு தான் முஸ்லிம்கள் அன்றாட வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில உறங்கி முடிச்சதிலிருந்து ராத்திரி படுக்கை போற வரை இந்த அரபி மொழியோடையே என்ன செய்கிறார்கள்? பயணிக்கிறார்கள். வீட்டில் இருந்தாலும் அரபி மொழி, வெளியே போனாலும் அரபி மொழி, உள்ளே வந்தாலும் அரபி மொழி, பள்ளிவாசல் உள்ளே போனாலும் அரபி மொழி, வெளியே வந்தாலும் அரபி மொழி, மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி உள்ளே போனாலும் அரபி மொழி, வெளியே வந்தாலும் எல்லாம் அரபி மொழியோடு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இபாதாத், நம்ம அன்றாடம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய அந்த இபாதத்துகள் அத்தனையுமே அரபி மொழியோடு சார்ந்திருக்கிறது. மற்ற மொழி அங்கே இடமில்லை. இது உலகளாவிய அளவில். அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த அரபி மொழியை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு தெரியணும். குறிப்பா இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க, தொழக்கூடியவங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தொழுறாங்க. 5 நேரம் தொழுகை கடமை. இந்த தொழுகையில போய் நின்ன உடனேயே நம்ம முதல்ல எதை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார். அல்லாஹு அக்பர் என்பது அரபி மொழி. அல்லாஹு அக்பர் என்றால் என்னவென்று நமக்கு மொழி அதனுடைய அர்த்தம் தெரியாமல் அல்லாஹுக்கு சொல்லிட்டு போனா அந்த தொழுகை என்ன இல்லை, உயிரோட்டம் இல்லை. அது அல்லாஹு அக்பர் என்ற அரபி மொழியில் கொண்டு ஆரம்பமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற அரபி மொழியாலேயே முடிவடைகிறது. அரபி மொழியை கொண்டு ஆரம்பமாகிறது, அரபி மொழியை கொண்டு
முடிவடைகிறது. இடைப்பட்ட எல்லா செயல்களிலையும் எனதுதான் அரபி மொழிதான். பிரார்த்தனைகள், குரான் வசனங்கள், துவாக்கள், வேண்டுதல்கள், அதுதான் தொழுகை. தொழுகைனாலே என்னதான் வேண்டுதல் தான், பிரார்த்தனை. தொழுகைக்கு அரபியில் என்ன சொல்லப்படும்? சலாத். சலாத் என்ற வார்த்தைக்கு அகராதியில் என்ன அர்த்தம்? அத்வாவு. அஸ்ஸலாத் என்றால் அத்வாவு, அதுதான் அகராதியில. அது எல்லாமே அரபியில் இருக்கிறனால அப்ப இதுக்கு எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், குறிப்பாக மார்க்கம் கற்றவர்கள். எந்த ஒரு விழிப்புணர்ச்சியும் கிடையாது, காலம் ஓடிக்கிட்டே இருக்குது, காலமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தொழுகை மற்ற இதுகளெல்லாம் அதுல உயிரோட்டத்தை பார்க்க முடியல. உயிரோட்டம்னா என்ன? அந்த தொழுகையில ஒரு விறுவிறுப்பு இருக்கணும். எப்ப விறுவிறுப்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம், என்ன சொல்றோம்ங்கிறத உள்வாங்கி தெரிஞ்சு நம்ம செய்தாதான் அது உயிரோட்டமா இருக்கு. இது இன்னைக்கு எத்தனை பேர் அது மாதிரி செயல்படுறாங்க. அப்ப அதுல இருந்து விதிவிலக்காகி நீங்கள்லாம் ஆலிமாக்கள், மற்ற சாதாரண பாமர மக்களை போன்றா இல்ல. நீங்க மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்கத்தை அரபி மொழியோட தொடர்புடையவர்கள். அப்ப நீங்கள் அதை தொழுகும் போதும் மற்ற நேரங்கள்லையும் இந்த அரபியை உள்வாங்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம். இதை முடிஞ்ச அளவு, நம்ம முடிஞ்ச அளவு, பெரிய அளவில் இல்லாட்டாலும் சிம்பிளான முறையில் இருந்து அந்த அடிப்படையில் இதுவரை நம்ம 12 பாடங்களை அரபி மொழியில் சம்பந்தப்பட்ட பேசிக் அடிப்படையான மபாதி அசாசியா லோகத்தில் அரபியா, அரபி மொழியினுடைய அடிப்படையான அந்த விஷயங்கள், கிராமரிகள், அது சம்பந்தம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓரளவு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படிதானே இல்லையா? சென்ற பாடத்துல நம்ம அதனுடைய வரிசையில பல உருவுக்குள் இஸ்திபாம், அது அஸ்மால் இஸ்திபாம், அது தெரிஞ்சுட்டு சென்ற பாடத்துல நம்ம எதை படித்தோம்? கான வாஹ்வாத்வா, அதாவது அஃபாலு நாக்ஸா, அஃபாலு நாக்ஸா, கானா வாஹ்வாத்வா, இன்னா வாஹ்வாத்வா. கானா அஹ்வாத்வா, கானா அதனுடைய சகோதரர்கள், அதனுடைய அது என்ன அமல் செய்யும். இன்னா வாஹ்வாத்வா, இன்னும் அது என்ன அமல் செய்யும், அப்படி எப்படி உச்சரிக்கணும் தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சாச்சுல? அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள வகுப்பை பொறுத்தவரையில என்னன்னா, இது ஒரு ஸ்பெஷல் வகுப்பா நம்ம ஆரம்பிக்கிறோம். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அந்த அதுல விட்டு எல்லாத்தையும் நம்ம இதுவரை அரபி மொழியில தெரிஞ்சுக்கிட்ட அந்த எல்லா இதுகளையும் உள்ளடக்கி, இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிட்ட உள்ளடக்கி, கிராமரிக்கல் எப்படியெல்லாம் நம்ம புரிய முடியும், வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறும். அரபியில உள்ள ஒரு சொல்லை நம்ம ஜும்லாவில வாக்கியத்துல அதை புழங்கும் போது அந்த ஒரே சொல் எத்தனை விதமான யாராபுகளுக்கு அது சொந்தமாகுது. ஒரே வார்த்தை அரபியில எடுத்துட்டா பலவிதமான யாராபுகளை அது என்ன செய்யும். யாராப்னா தெரியுங்களா? யாராப்னா உச்சரிப்பு, ரஃபா, நஸ்பு, ஜர்ரு, ஜஸ்மு, இதெல்லாம் யாராப். இந்த யாராபுகளை ஒரே சொல் அதனுடைய மாற்றங்கள் எப்படி எல்லாம் மாறி 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 வருது, அந்த யாராப்னால மாறி வருதுங்கிறத பத்தி நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல ஒரு வார்த்தையை நான் செலக்ட் பண்ணுவோம், ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், எந்த வார்த்தையை சொல்லிருப்போம், இருந்தாலும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டா நம்ம தேடி பார்த்த வரையில ஒரு 22 விதமான யாராபுகள் அது கொடுக்கலாம். ஒரே வார்த்தையை எடுத்துட்டா அது என்ன செய்யலாம்? 20 உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தெரியாது. வாழ்க்கையில ஒரு 22 வகையான மாற்றங்கள் அந்த யாராப், ஒரே சொல் அது யாராபுகள் மாறி. யாராப் 3 தான், யாராப் பேர் தான் 3, அந்த 3 இருந்தாலும் ரஃபுன்னு சொல்றோம். ரஃபு யாராப் தான். ரஃபுங்கிறது ஒரு யாராப். ரஃபுடைய அடையாளம் என்ன? லம்மத்து. அது ஒரு யாராப் அடையாளம். இந்த ரஃபுங்கிறது அதுக்கு கிராமரிக்கல் பிரகாரம் ஒரு இடத்துல மட்டும் அந்த ரஃபுன்னு வரும். ஹபருக்கு ரஃபு வரும், ஃபாயிலுக்கு ரஃபு வரும், சிபத்துக்கு ரஃபு வரும். இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஒரே வார்த்தை தான் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம செய்யப்படும். அதே மாதிரி நஸ்பு இதெல்லாம் மாறி மாறி வரும். அப்படி மாறும்போது ஒரே சொல்லை எத்தனையோ விதமான மாற்றங்களை பெறுகிறது. இது உங்களுக்கு நம்ம புழக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க இந்த. அதனாலதான் இப்ப நம்ம செலக்ட் பண்ண போறோம்னா எப்படி ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணும்.
என்ன சொல்லுங்க அப்படின்னா என்ன? முகமது. இந்த முகம்மது என்ற அந்த சொல்ல, அந்த சொல்லினுடைய யாராபுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். ஒன்னாவது இது என்னது பாத்தீங்க? முஹம்மதுன் ஆலிமுன். இது ஒரு சென்டென்ஸ். هذه جملة. أي جملة؟ جملة اسمية. جملة ترمى نبالي عليك. جملة اسمية. لماذا هذه جملة اسمية؟ يعني جملة اسمية جرا. إذا اسمها العربي كبرتنا جملة اسمية إذا ما نجرا. نجرا. جملة اسمية محمد. இந்த முஹம்மது என்றக்கூடிய இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு ஏறாபு தெரிய போறோம். இந்த முஹம்மதுக்கு இந்த 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 வாக்கியத்தில் அதுக்கு என்ன ஏறாபு இருக்குது? ரஃப் இருக்கிறது. என்ன இருக்குது? ரஃப் என்பது ரஃப் மர்ஃபூன். முஹம்மதுன் மர்ஃபூன். முஹம்மது மர்ஃபூ. لماذا؟ لأنه مبتدأ. முஹம்மதுன் மர்ஃபூன். முஹம்மது என்பது மர்ஃபு எந்த அடிப்படையில் கிடைச்சது? முபத்ததா அடிப்படையில் கிடைச்சு. கதப முஹம்மதுன். கதப முஹம்மதுன். இங்க முஹம்மதுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரஃபு கிடைச்சிருக்கு. மர்ஃபூன். மர்ஃபூ எந்த அடிப்படையில் ரஃபு கிடைச்சிருக்குது? ஃபாயில். இது ஃபாயில் என்ற இடத்தை ஃபாயில் என்ற இதை பிடிக்கிறனால அதுக்கு என்னதான் ரஃபு இல்லையா? அடுத்தது என்னது? ராய்த்து முஹம்மதன். ராய்த்து முஹம்மதன் என்பது என்னது? மன்சூபுன். மன்சூபுன். எதனால மன்சூபு? மஃஊலுன் பிஹி. மஃஊல். அதாவது மஃஊல் என்ற அடிப்படையில் வச்சிருவோம். அடுத்த 4 ஆத்தைத்து. 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 ஆத்தைத்து எப்படி சொல்லலாம்? லி முஹம்மது சொல்லலாம். அது லி முஹம்மது. ஆத்தைத்துல் என்னத்தை கொடுத்தேன்? கிதாப. என்ன? ஆத்தைத்துல் கிதாப லி லி முஹம்மதின்.
எதனா எனது மஜ்ரூருன் மஜ்ரூருன் முஹம்மது. மஜ்ரூர் என்ற அடிப்படையில் அதுக்கு என்ன கிடைச்சது? முகம்மதுன்னு சொல்றோம். அதுனா 5. யார சொல்லுங்க, சொல்லுங்க. யாராபாங்களை சொல்லிட்டு இருக்கீங்க பாப்போம். கான முஹம்மது முஜ்தஹிதன். கான முஹம்மதுன் முஜ்தஹிதன் அர்த்தம். முஹம்மது முயற்சியுடையவராக இருந்தார். இங்க முஹம்மது என்ன என்ன யாராபு மர்ஃபு. எந்த அடிப்படையில? இஸ்மு கான மர்ஃபு. மர்ஃபு தானே இஸ்மு கான மர்ஃபூன். இஸ்மு கான இஸ்மு கான அதான். ஹாதா முஹம்மதுன் ஹாதா முஹம்மதுன் ஹாதா முஹம்மதுன் முஜ்தஹிதுன். ஹாதா முஹம்மதுன் தாலிபுன். அதுனா தாலிபுன். ஹாதா முஹம்மதுன் தாலிபுன். இங்க முகம்மதுக்கு என்ன 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 யாராபு? எந்த அடிப்படையில? இங்க முஹம்மதுன் தாலிபுன் பதில். ஹாதா முஹம்மது. ஹாதாங்கிறது பதில். ஹாதான்னு இவர் யாரு? முஹம்மது. ஹாதா இவர் யாரு? முஹம்மது. பதில் முஹம்மதும் தாலிபன். அது சென்டென்ஸ் ஆகி போச்சு. முஹம்மதும் தாலிபன். அதுதானா? இந்த ஹாதா சொல்லி ஹாதா அது ஹாதா யாரு? முஹம்மது. அது பதில் மர்ஃபூ. மர்ஃபூன் என்னது? பதில். பதில் ஹாதா. ஹாதா சொல்லி எனக்கு ஒரு ஆளுக்கு ஹாதா. அதனால யாரு? முஹம்மது. முஹம்மது தாலி பதில். அதுல இருந்து பதிலாவது. அதுக்கு மர்ஃபூ தான் வரும். ஏன்னா நிஅம ஹுலுகன். நிஅம ஹுலுகன் யாரு? முஹம்மதுன். நிஅம ஹுலுகன் முஹம்மதுன். அதுதானா? என்னது? என்னது? மர்ஃபூ. மர்ஃபூ இங்கே மர்ஃபூ தான். மர்ஃபூ எந்த அடிப்படையில? மர்ஃபூ முப்ததா முப்ததவுன் முஅக்கருன். இதுதானா? முப்ததா முஅக்கர். அது மர்ஃபூ. அந்த இந்த சொற்கள் எப்படி எல்லாம் அந்த ஏராப்புகளை மாற்றி மாற்றி வருதுன்னு பார்த்துக்கிட்டு. எது? முஹம்மது நேம ஹுலுகான். ஹுலுகான்
ஆமா நேமா ஃபெயிலு நேமா 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 கூட நேமாமா கொடுத்த நேமாங்கிற பேரு எது இல்ல முஹம்மதுன் நேமா குலுக்கன் முஹம்மதுன் நேமா குலுக்கன் முகமதுங்கிறது முப்ததா முகமது முப்ததா பின்னால நேமா குலுக்கன் முகமது முகமது நேமா குலுக்கன் சொல்லலாம் இங்க முப்ததாவ என்ன செய்ய தெரியும் பிற்படுத்தி கொண்டு தெரியும் மொஹரா கொண்டு தெரியும் அந்த அடிப்படையில் அது என்னது மறுப்போம் அது இஸ்மா வரும் பேலா வரும் ஞாபகங்கிறது பேலாவும் ஈசப்படும் அந்த ஈசு போட்டோம் நாம இந்த இடத்துல இஸ்மா தான் சொல்லிக்கிட்டு சொல்ல வாஜா ذهب محمد ذهب محمد ذهب أحمد ومحمد ذهب أحمد முகமது முகமதுக்கு என்ன அர்த்தம் மர்ஃபோ மர்ஃபோ என்னது இங்கே ரஃபு தான் அவ்வளவுதானா எந்த அடிப்படையில் மாத்தூஃப் மாத்தூஃப் அடிப்படையில் ரஃபு அப்ப ரஃபு எப்படி எந்த அடிப்படையில் எத்தனை ரஃபு வந்து பாருங்க மர்ஃபு 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 அதெல்லாம் வந்துட்டே இருக்கு மர்ஃபு மர்ஃபு தான் எல்லாம் மர்ஃபு தான் ஆனா அது எந்த அடிப்படையில் மர்ஃபு பிடிக்கிறது தான் கஸ்டமர் போட்டு சொல்ல வச்சா 7 அடுத்து 8 வேற ஏதாவது உங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்க அவர் வருது இன்ன முஹம் வேண்டாம் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் மன்சூப் என்னது மன்சூப் இஸ்மு அன்ன ஓகே இஸ்மு அன்ன அடுத்தது ليس السارق محمدا ليس السارق محمدا இருக்கா இல்லையா خبر ليس منصوب خبر ليس خبر ليس منصوب என்னடா منصوب அடுத்த 10 நமக்கு கீழே 6 7 அப்படியே இது 8 வா இது 11 பதினொன்றா
மா அஹ்சன முஹம்மதன். என்னது இங்க முஹம்மதன்? என்ன முஹம்மதன்? என்னது? மன்சூப். மன்சூப் எந்த அடிப்படையில? மன்சூப் என்ன அடிப்படையில? மஃபூல் பிஹி மன்சூப். பனிரெண்டு முதாஃபிலே வரும். முதாஃபிலே வருது. வஜத்து என்னது? வஜத்து கலம முஹம்மதின். வஜத்து கலம முஹம்மதின் மஜ்ரூர். மஜ்ரூர் முதாஃப் இலைஹ். ஓகே. ஏன்னா யார் பாராம இத்தனை சொல்றாங்களோ அவங்க பரிசு உண்டு. அடுத்து இப்ப இல்ல, அடுத்த டைம் சொல்லுவோம். அடுத்த டைம் சொல்லுவோம். அதுல இத்தனை வகையில ஒரு வேற வேற வார்த்தைகள். ஆமா, வார்த்தைகள் வேற வேற, வர்த்த வார்த்தை இல்லாம வேற வேற என்ன லனன்து. லனன்து லனன்து தாலிப. லனன்து தாலிப முஹம்மதன். லனன்து தாலிப முஹம்மதன். இங்க முஹம்மதன் என்னது? மஃஊலின் சானி. மன்சூப் மஃஊலின் சானி. லனன்துக்கு ரெண்டு மஃஊல் வரும். தாலிபா வந்து லன்னாவுடைய அகவாத்து அது ரெண்டா பாடம் இருக்கு. எப்படி தாலிப தாலி முஹம்மதன் மன்சூப் மஃஊல். மஃஊல் மஃஊலின் சானின். மஃஊல் சானி. அடுத்தது 14. கம் முஹம்மதன். கம் முஹம்மதன் ஃபில் ஃபஸ்லி. கம் முஹம்மதன் ஃபில் ஃபஸ்லி. மன்சூப். மன்சூப் மன்சூப் தம்மீஸ். தம்மீஸ். இதெல்லாம் அடுத்தது 14 15. வருது 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 எல்லாம் வரும். சரி 15. யா முஹம்மத் இஜ்தஹித். யா முஹம்மத். யா முஹம்மத். யா முஹம்மது இஜ்தஹித். يا محمد يجتهد. منادى مبني في محل نصب. இல்ல யா முஹம்மதன் என்னது? யா முஹம்மது தனியா வரும்போது வரும். தனியாவும் யா முஹம்மது. யா முஹம்மது தனியா வரும்போது யா முஹம்மது. இங்க மர்ஃபூ. மர்ஃபூ இதா முனாதா.
யா அர்ஃபு நிதா முஹம்மது முனாதா. யா அர்ஃபு நிதா முஹம்மது முனாதா. இது சரி, இந்த 15 பே பண்ணியாலா? இன்னொரு 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 10 கிட்ட வரும். இப்ப 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 15 ஆச்சு. இன்னொன்று இருக்கு, அதுக்கு அப்புறம் மறந்து. அதாவது நஸலல் குர்ஆனு அலா முஹம்மதின். நஸலல் குர்ஆன் ஜார் வந்துட்டது, வந்துட்டுல மஜ்ரூர் வந்துட்டது. அடுத்தது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். யாரு வந்தாச்சு? ஜா முஹம்மதுன் அல் ஆலிமு. ஜா முஹம்மதுன் அல் ஆலிம் வந்தது. மௌசூஃப். ஜா முஹம்மது கபரும் மௌசூஃப். கபரா வரும், ஃபாயிலா வரும், ஃபாயில் மௌசூஃப். ஜா முஹம்மது அல் ஆலிம். அல் ஆலிம் சிவத்து மௌசூஃபுக்கு அடிப்படையில் ரஃபா. ஜா முஹம்மதுன் முஹம்மதுன் அல் ஆலிம். சரிதானா? முகமதுங்கிறது ஃபாயிலா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு என்ன இது இருக்குது? மௌசூப் மர்ஃபூ. ரெண்டு வகையில அது மர்ஃபூ, ரெண்டு வகையில மர்ஃபூ. ஃபாயில் மர்ஃபூ, மௌசூப் மௌசூப் மௌசூப். ஓகேயா? வேற 16 இந்த ரஃபோ இன்னொரு ரஃபோடைய ஆலோசனை. உரிஃப முஹம்மது, உரிஃப முஹம்மதுன், உரிஃப முஹம்மதுன் பில் ஹக்கி, உரிஃப முஹம்மதுன் பில் ஹக்கி. 17 உரிஃப முஹம்மதுன். உரிஃப முஹம்மதுனா என்ன? அங்க என்ன 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 யாராம்? மர்ஃபூ. மர்ஃபூ மர்ஃபூ எந்த அடிப்படையில் மர்ஃபூ? நாயிப் ஃபாயில். உரிஃப முஹம்மதுன் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு அடிக்கிறாரு அறிய பில் ஹக்கி முஹம்மது. மர்ஃபூ நாயிப் ஃபாயில். இப்ப எத்தனை மர்ஃபூ வந்துருக்கு பாருங்க. மர்ஃபூ 1 2 3 4 5 6 7 8 9 10 மர்ஃபூ. ஒரு வார்த்தை மர்ஃபூ ஆட்டி 10 இடங்கள்ல மர்ஃபூ ஆயிடுச்சியும். அதே மாதிரி மன்சூபாட்டு பல இடங்கள்ல வரும் வரும் நிகழ்வு. இப்படி ஒரு ஒரு சொல்ல இத்தனை விதமான யாராபுகள்ல என்ன செய்யப்படுவோம், கொண்டாடப்படும். அதுதான் அரபியினுடைய அந்த போகும். எந்த சொல்ல வேணாலும் எடுத்துக்கலாம். முகமதுனா முகமது எடுத்துக்கலாம், அதான் இல்லையா? அல்லது சாலிம்னா சாலிம் எடுத்துக்கலாம், தாலிப்னா தாலிப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பெண்பாலா இருந்தாருங்க. தாலிபத், தாலிபத் எடுத்துக்கணும். யாராபு, யாராப் முகமது போட்டி நேரத்தில் நினைச்சணும். யாராபு 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 தாலிபா. ஏன்னா நீங்க மற்ற பேர்ல உள்ள போனீங்கன்னா அந்த யாராபு மாறும், அந்த இது வரும். அதுதான் கைபின் சரிப்பு. அது மாறும். இப்ப யாராபு ஹதீஜான்னு வச்சுக்கிடுங்க. ஹதீஜா மாறும். அது அந்த ஏறாவுகள்லாம் அது மாறி மாறி வரும். அது கொஞ்சம் கஷ்டம். அது தாலிப்னு எடுத்துக்கிட்டா நான் சொல்ல வளைஞ்சா, தாலிப்னா பொதுவான பேர். தாலிப் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. தாலிப், தாலிப, தாலிபு, தாலிபி, தாலிப். ஹதீஜானா ஹதீஜத்து, ஹதீஜா ஜா ஹதீஜத்து, ராய்த்து ஹதீஜத்தை, பரவத்தி ஹதீஜத்தை வந்துட்டு இருக்கோம். அது வரும். அது அந்த இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல வச்சு நீங்க என்ன செய்யணும், பழகணும். இந்த போல கிடந்து வாசிப்பா, ஒரு வாசிக்க பார்ப்போம். போல கிடந்து வாசிங்க. இருக்கிறோம்
இந்த இடத்துல இந்த இடத்துல 17 வகையான ஏறாப்புகளை ஒரு ஒரு வார்த்தையை கொண்டு வந்துருக்கோம். இதுல முப்ததா, ஃபாயில், மஃஊல், மஜ்ரூர், இஸ்முக்கான, பதிலு, முப்ததா முஅக்கர், மாத்தூஃபு, இஸ்மு அன்ன, கபர் லைஸ, மஃஊல் பிஹி, முதாஃப் இலைஹி, மஃஊல் சானி, தம்யீஸ், முனாதா, மௌசூஃப். இல்ல மௌசூஃப் இன்னொன்னு இருக்கு, சிபத்தா வச்சாலும் ஒரு ரஃபு வரும். அது மறுபோ சிவத்து வச்சு முகமது சிபத்தா கொண்டு வந்தா ஏன்னா அது சிபத்தா வராது. அது அது வேற எதாவது சிபத்தா பேரா வரும்போது சிபத்து வராது, மௌசுமா தான் வரும். பேர் சிபத்தா வருமா? எப்படி வரும்? சிபத்தா வராது, சிபத்து மௌசுமா தான் வரும். அந்த அந்த பேரை கூட நம்ம எனக்கு சிபி செய்ய முடியாது. அது மௌசு வர்ணிக்கப்பட்டுதான் வரும். அதே வர்ணையா வராது. அதனால அந்த சிபத்துக்கு வரல, மௌசு தான் போட்டிருக்கோம். இதுல இந்த இன்னைக்குள்ள பாடம் இதுவரை கேட்டேன்னா இதுல உங்களுக்கு வழங்கி பிரயோஜனமா இருக்கா? இதுல உங்களுக்கு எனி கொஸ்டின் அந்த சுவால் ஹல் இந்த சுவால் அல் ஃபஹிம்தும் அவ் மா ஃபஹிம்தும் வழங்கிச்சா? வேற ஏதாவது சுவால் இருக்கா அவங்களுக்கு? சரி வழங்கிச்சா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏன்னா தப்பு தவறா எல்லாத்தையும் சுட்டி காணுங்க. அப்புறம் நம்ம எழுதி போட்டு போவோம், அப்படியே வெளியில் போவோம், கிடைச்சி அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சரிதானே? அப்ப இதுல இருந்து இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? பலவிதமான இதுகளை ஏறாப்புகளான குறைஞ்சபட்சம் ஒரு 20 வகையான ஏறாப்புகளால நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நம்ம செய்ய முடியுங்கிறது இந்த பாடத்தின். இப்ப இதே மெத்தட்ல நீங்க பல வார்த்தைகளை செலக்ட் பண்ணி வாக்கியங்களை அமைக்கணும். வாக்கியங்களை என்ன செய்யணும்? அமைச்சு கொண்டு வரணும். அந்த வாக்கியங்கள் ஒரே வார்த்தையை நீங்க எடுத்து குரான்ல இருந்து கூட என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணலாம். அந்த வாரி எப்படி எப்படிலாம் மாத்தமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும். ஓகே, இந்த இது முடிச்சிருக்கேன், இந்த இதை முடிச்சிருக்கேன்.